எல்லாத்துக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் காலேஜில் இல்லை எதுக்கு இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து 20K வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த 20K செலிப்ரேட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம செலிப்ரேட் பண்ணுறது நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம பார்க்குறவங்களும் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20K செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டொனேஷன் பண்ண போகிறோம். அதெல்லாம் முடிஞ்சால் இந்த வீடியோவில் கிளிப்ஸ்லாம் அட்டாச் பண்ணி இந்த வீடியோட ஃபுல் வீடியோவை காட்ட போகிறோம். ஸோ இது ஒரு vlog-ஆக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் எங்கள் டீம் எல்லாமே இந்த வீடியோவில் வர போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. Okay. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் வெளியே போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நேராக போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பயப்புள்ளி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? அது சரி, முன்னாடி எடிட்டர் நம்மகிட்ட இருந்தாலும் ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கடியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்தீங்களா ப்ரோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா மொபைலே எடிட் ஆகிட்டு இருக்கு. என்ன கதை இது? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ரோ, ஏய் மாப்பிள்ள வணக்கம்டா மாப்பிள்ள. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து. என்ன பண்ணிட்டு இருக்க கைஸ்? பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்காக வேண்டி வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கப்பல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இன்ட்ரோவில். அதான் பசங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிங்க ஹரி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறாருல. நம்ம வந்து ஹரி ப்ரோ ஏய் ராஜா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ப்ரோ இப்போ நீ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? கறி வெட்டிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இந்த ஃபுட்ஸ்க்காக வேண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே வந்து முடிஞ்சால் இந்த வீடியோஸில் கிளிக் பண்ணுறோம். செம்மையாக இருக்கும், என்டர்டைன்மெண்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பண்ணிக்கோ. ஸோ கைஸ் நம்ம அக்கா, எவ்வளோ பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் வாங்குறதுக்கான ஸ்டோருக்கு வந்துருக்கோம். பாருங்க, 4 பழம் இருந்தால் போதுங்கம்மா. 4 பழம் கம்மியாக. எவ்வளோம்மா? 25. எத்தனை பழம்? 4 பழம் தான். சின்ன பழம்னா 6, பெரிய பழம்னா 4 போதுட்டாங்க. ஜூஸுக்காக கொட்டாங்க. ஜூஸ் போடலாமா? போகலாம்டா. ஸோ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஒர்க் போயிட்டு இருக்கு நமக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னாலும் ஃபுட்டுக்கெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம் ஏதோ இருக்குது, நிறையா இருக்குது. ப்ரோ தான் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு. எப்படி ஹரி ப்ரோ பார்த்தீங்களா? ஹரி ப்ரோ இருக்க நொறுக்குறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ ஊற்றிட்டாங்க போல். ஸோ இப்போ வந்து ஃபுட்டு வந்து ரெடி ஆகிறதுக்கு வச்சுட்டாங்க. தவா 2-3 வாட்டி சமைக்கணும் போல். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அதை கொடுத்தாகணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸெல்லாம் அதுக்கு போடக்கூடிய பிரியாணிக்கு போடக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஆகும். இதெல்லாம் இதுதானே ரைஸ் நம்ம வெளியெல்லாம் எடுத்து கவர் பண்ணோம். தலைவர் பாருங்கள் உள்ளே உட்காந்து என்னென்ன ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ப்ரோ மைக்கை பிடிக்க கூடாது. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கு இப்போ? பிரியாணி பண்ணிட்டு பார்த்தது இல்லையா? சோதிக்காதீங்க. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு. சரி வெங்காயம் இப்போ தான் ஃபஸ்ட்டு இது போயிட்டு இருக்கு. ஓகே 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 ஆல்ரெடி இது ப்ரோ இதில் ரெடி ஆயிடுச்சு தானே? பிரியாணி தான். ஓ ரெடியாக அங்கே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இது வந்து அடுத்ததுக்கா? ஓகே ஓகே. ப்ரோ வந்து அடுத்ததுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே குக்கிங் மாஸ்டர். ஆமாம், நீங்கள் தான் சொல்லி. ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரேட்டு 20. இப்போ ஃபேன் போடக்கூடாதுல்ல ப்ரோ? நீங்கள் என்ன உனக்கு சர்பத்து தானே போட சொல்லுவீங்க? நீங்கள் சர்பத் போடுற இடத்துல நீங்கள் வந்துருக்கீங்க. என்னது இல்லை, அங்கே ஒரு மாசான ஒரு கிளிப் எடுக்கணும், அதான் அங்கே வந்து எடுக்கலான்ட்டு. ஓகே ஓகே, மாசான கிளிப் எடுக்கணும். அப்போ போயிடலாமா? கைஸ் மங்களகரமாக சப்ஜால சர்பத் ஆரம்பிக்கிறோம். ரைட்டு. பார்த்தீங்கன்னா சர்பத் வந்து புழிஞ்சிட்ருக்கோம். ஸோ லெமன் புழிஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்பத்தை வந்து போடுறாங்க பசங்க. இது வந்து எசன்ஸா? ஓகே ஓகே. சர்பத் ரெடி. பசங்க நம்ம பசங்க தான் இப்போ இங்கே எங்கே இருக்காங்க? பசங்க நம்ம தான் மாஸ்டர் தான்.
சொல்லுங்க வாசன், நீங்க என்ன உங்களுக்கு இங்கே வேலையே இல்லை இங்கே இப்போ பார்த்தீங்களா சமையல் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஓகே ஓகே. இப்போ அட்மினுக்கு அவர் கொடுப்பாரு. முடிச்சாச்சு. அது சரி, அருமையாக போட்டிருக்கோங்க கைஸ். சக்கரை இது போதும், இதுக்கு மேலே வந்து போட்டோன்னா நல்லா இருக்காது இது. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த சர்பத்தை. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் ஜூஸை. நம்ம டீம் வந்து டீஹைட்ரேட்டா அங்கே பாருங்க ஒரு குடிச்சோம் சரண் நீ ஓரலையா சரிங்கடா நீ பண்ணு குடிச்சு சரண் அப்படியே டயர்டா வா. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பசங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரெக்டாக ஷார்ப்பாக மணி பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து வீட்டில் கட்டலான்னு இருக்கிறோம். வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு காட்டுறியா. பார்த்தீங்கன்னா அடுத்தது பேக்கிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னைக்கு ஒரு புடி ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்க்கு தனியாக ஒரு பேக் பண்ணோம், நம்ம வீட்டில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேக் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தனியாக பேக் பண்ணி ஆகணும், ஃபாலோவர்ஸ்க்கு, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்க்கு இறங்கியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் கொடுக்குற வேண்டியது இருக்குது. ஸோ டைம் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை முடிஞ்சால் நம்ம வந்து அடுத்தது வந்து எடுத்துகிட்டு ஸோ வீடியோவில் கவர் பண்ணி போடுறோம். ஸோ என் டீம் பசங்க வந்து காலிலேருந்து ஸோ 5 o'clockலேருந்து ஒருத்தவங்க ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணி தெரிஞ்சிருந்தா உனக்கு காலைல கூப்பிட்டுருவேன், நீ காலைல நீ வரல இன்னையில நான் வேலையை. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய கருணையில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து அதையும் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே ஒவ்வொரு தனியாக பண்ண முடியல. ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பிளான் கேட்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு கொடுத்துட்டு நம்ம அடுத்த விஷயத்தை வந்து கவர் பண்ண வீடியோ தொடர்ந்து பாருங்க. அவங்க வீடியோ போகலாம். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும்.